ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் போதே நீ எதிர்பார்த்த எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் உன்னை சுற்றி நிகழ்கிற சில நிகழ்வுகளும் உன் மனசுக்கு நல்லதை கொடுத்தாலும் கெட்டதை உண்டாக்கினாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் துயரத்தை உண்டாக்கினாலும் ஏன் எதுக்குன்னு புரியாததால நீ என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்குது எனக்கு நல்லா தெரியும். நான் என்னதான் என் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை விடுத்தாலும் கவனமாக இருங்கன்னு சொன்னாலுமே கூட சில பிள்ளைகள் நீங்களாகவே போய் தேவையில்லாத மாய வலைக்குள்ள மாட்டிக்கிறீங்க. இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்பி ஏமாந்து போய் அப்புறமா மனசுடைஞ்சு என்கிட்ட வந்து அழுகிறீங்க. இப்படி ஒரு சிலர் இருக்கும்போது இன்னும் சில பிள்ளைகள் எதையுமே நம்பாம எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு தனக்குள்ளேயே ஒரு மாய வாழையை உருவாக்கி வச்சிருக்காங்க. வாழ்க்கையை எப்போதும் முழு ஞானத்தோடு வாழ்பவர்கள் மட்டும்தான் உறவுகளுக்குள் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளையும் முரண்பாடுகளையும் மாறுபாடுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து வாழ்வாங்க. அவர்கள்தான் அமைதியாக வாழ்க்கையை நிம்மதியாக வாழவும் முடியும். ஆனால் கர்ம வினையை தீக்கணும், பாவத்தை தீக்கணும்னு வாழ்கிறவங்க செய்கிற தப்பை செஞ்சு பாவத்தை அனுபவிச்சு தான் ஆவார்கள். என் செல்வமே, உன்னை சுற்றி இருக்கிற ஒரு சிலர் பாவம் தீர்க்க வந்ததால தான் பாவத்தையே செஞ்சு பாவத்தையே சம்பாதிச்சு அந்த பாவத்தை தீர்த்துட்டும் போகிறாங்க. அதனால உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன செஞ்சாலும் எதுக்காகவும் வருத்தப்படாத. அதுக்கு உனக்கு நேரமும் இல்லை. இன்னும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. தேவையில்லாமல் மனக்கவலை அடைகிறத விட்டுட்டு இந்த முருகனை நம்பி வந்து முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னீனா போதும். சத்தியம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்போது என் அருள் நிச்சயமாய் நிரந்தரமாய் உனக்கு கிடைச்சே தீரும். என்கிட்ட வந்து அழுது கண்கலங்கி நின்று பிரார்த்தனை செய்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் செல்வமே. நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். உன் வாழ்க்கை இப்போதைக்கு காடு போல கஷ்டமானதாக, வழி தெரியாததாக, திக்கு தெரியாததாக, இருளானதாக இருந்தாலும் இந்த முருகனின் அருளால் பூங்காவனமாக கூடிய சீக்கிரம் மாறதான் போகுது. நீ அமைதியாக இரு. யார் என்ன சொன்னாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை சரியா செய், சிறப்பா செய். நிச்சயமாக உன் மனசு தெளிவாகிவிடும் என் செல்வமே. அது வரைக்கும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையாக இரு. மனிதர்கள் உன்னை கீழே தாழ்த்தினாலும் உன் அப்பன் முருகன் உன்னை உயர்த்துவேன்னு என் மேல நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். எதுவுமே இந்த உலகத்தின் நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாதுன்றத உனக்கு உணர்த்துவதற்காகவே உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால எதன் மீதும் அதிக அன்போ அக்கறையோ ஆளுமையோ செய்யாமல் வருவது வரட்டும், போவது போகட்டும்னு மனசில் நினைக்க கற்றுக்கோ. அப்படி ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தானாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வழிதான் உனக்கு இருக்கிறது என் செல்வமே. அனுபவமே இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணானது. சந்தோஷத்தை அனுபவி, கஷ்டம் வந்தா அதை அனுபவமாக ஏற்றுக்கோ. வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே சரியானதாக எதிர்பார்த்தது போல அமையாது. சில விஷயங்கள் நீ ஆசைப்படும் போது கிடைக்காது, அப்புறம் கிடைக்கும்போது உனக்கு அதை அனுபவிக்கணுன்ற ஆசையே இருக்க மாட்டேங்குது. சரிதானே? நீ ஆசைப்படும் போது எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுத்துடணுன்றது உன் அப்பன் முருகன் என்னுடைய விருப்பமாக இருந்தாலும் உன் கர்ம வினைகளும் பாவ மூட்டைகளும் சேர்ந்து உனக்கான நல்லதை நீ அனுபவிக்க விடாமல் தடுக்குது. இனிமேலாவது பாவத்தை குறைச்சிக்கிட்டு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய பிள்ளையாக, நல்ல காரியங்களை செய்யும் பிள்ளையாக நீ இருந்தீனா நடக்கிற எல்லாமே உனக்கு நன்மையை தரும் விதத்தில் மாறிவிடும். நரி ஊரில் வந்து பொழைச்சி சாப்பிட்டுக்கலான்றதுக்காக, ஊர் மக்களோட சேர்ந்து இருந்துக்கலாம், நமக்கு சாப்பாடு கிடைக்குன்றதுக்காக காட்டை விட்டு ஊருக்குள்ளே ஓடி வந்து நாய் போல வேஷம் போட்டு திரியலாம். ஆனால் நாய்க்கு இருக்கக்கூடிய அந்த நன்றி
நரிக்கு வராது தானே? அதே போலதான் உன் வாழ்க்கையில நீ சந்திக்கும் சில உறவுகள் நல்லவங்க போலவும் உன் மேல அன்பும் பாசமும் இருக்கிறவங்க போலவும் வார்த்தைகள்ல வாய்ஜாலம் காட்டலாம், பேசலாம். ஆனா உண்மையான உறவாக, அன்புள்ள பாசமுள்ள உறவாக, உனக்குள்ள நல்லதை நினைக்கக்கூடிய ஆளாக அவர்களால் நடிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால நல்லவங்க போல நடிக்கிறவங்களை நம்பாம உண்மையிலேயே நல்லவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ப பழகு. உனக்காக யாராவது வந்து நியாயம் சொல்லுவாங்க, உனக்காக யாராவது வந்து ஆதரவாக பறிஞ்சு பேசுவாங்க, உன்னுடைய நியாயத்தை, உனக்கான நியாயத்தை யாராவது பேசுவாங்கன்னு யாரிடமும் எதிர்பார்க்காதே. இந்த உலகத்தில் எல்லா மக்கள்கிட்ட இருக்கிறது அவரவர்களுக்கான நியாயம் மட்டும்தான். அவங்களுக்கு எது சரி, அவங்களுக்கு எது நியாயம்னு அவங்களுடையதை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர உனக்காக யாரும் எதுவும் செய்ய போவதில்லை என் செல்வமே. நீ இப்போது எதுக்காகவும் கலங்கி நிற்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீ கவலைப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்கலை. நீ கேட்டதைத்தான் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையான ஒன்றை நினச்சி நான் பெருமைப்படுறேன். நிச்சயமாக கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து தந்துடுவேன். தேவையில்லாமல் நீ கலங்கவோ கவலைப்படவோ வேணாம். உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்வமே. உனக்கு நல்ல நேரம் வந்ததால தான் இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை உனக்கு கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கேன். இந்த நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்கள் உனக்கு கஷ்டமாகவும் மன வருத்தத்தை கொடுப்பதாகவும் இருந்தாலும் இது நிரந்தரம் நினச்சிக்காத. இப்போது காலம் மாறப்போகுது, உன் சூழ்நிலையும் மாறப்போகுது. வரக்கூடிய வருங்காலம் நிச்சயமாக உனக்கு வளமானதாக அமையும். இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா உனக்கான நல்வழியையும் நல் வாழ்க்கைக்கான வழிகளையும் நானே உருவாக்குவேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ நினைக்கிற அளவுக்கு இங்கு எதுவும் தப்பாக போயிடல. முதல்ல பயப்படுறதை நிறுத்து. என்ன மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. தேவையில்லாமல் நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்க வேணாம். உன் வேண்டுதல்கள் வீண் போகாத அளவுக்கு உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் இருக்கேன். நீ எப்போதோ செய்த கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தான் இப்போது தண்டனையாக அனுபவிச்சுட்டு இருக்க. ஆனால் கூடிய சீக்கிரம் உன் பாவத்தையும் கர்ம வினைகளையும் உனக்கான தண்டனையையும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீ செய்யாத தவறுக்கு யாராவது உன் மேலே பழி போட்டாலும், யாராவது உன்னை திட்டினாலும், யாராவது உனக்கு சாபமே கொடுத்தாலும் கூட அந்த பாவம் அவர்களுக்கு தான் போய் சேரும். அப்படி யாராவது நீ செய்யாத தப்புக்கு உன்னை ஏதாவது சொல்லும்போது நீ கலங்காதே என் செல்வமே. உனக்கான உண்மையான உறவாக உன் அப்பன் முருகன் இறுதி வரை இருக்க போறேன். அதனால நீ மனசுல எதை போட்டும் யோசிக்காத. நீ மனசையும் உடம்பையும் நல்ல ஆரோக்கியமா கவனமா வச்சுக்கோ. துஷ்டர்களிடமும் துரோகிகளிடமும் ஒருபோதும் பாதாடாதே. நீ யாருங்கிறதையும் நீ செஞ்சது நல்லதுங்கிறதையும் யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக நான் மாற்றி கொடுப்பேன். நீ வைரந்தான், ஆனால் தகுதியற்றவர்கள் உன்னை பார்க்கறதால அவர்கள் கண்ணுக்கு நீ கூழாங்கல்லா தெரிகிற. நீ கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதியுடையவர்கள் கையில் கிடச்சினா உன்னை வைரமாய் மாற்றிடுவாங்க. மொத்தத்தில் உன் மதிப்புங்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சார்ந்ததாக இருக்குது. உன் அருமை பெருமையை தெரிஞ்ச மனிதர்கள் உன்னை கோபுரத்தில் தூக்கி உயர வச்சு உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க. உன் அருமை பெருமை திறமை தெரியாத மனிதர்கள் தான் உன்னை மிக தாழ்வாக மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? கீழே விழுந்தவர்களை மறுபடியும் எழுக வைப்பதும், எழுந்து நிற்பவர்களை கீழே விழுக வைப்பதும் இந்த முருகன் என்னுடைய செயல்தான். அப்படிதான் கீழே விழுந்து அழுது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷமா மன நிம்மதியோடு வாழ வைக்க உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். நீ எப்போதும் எதிலும் கொஞ்சமும் குறைவில்லாமல் தங்குதடை இல்லாமல்
சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மிக பெரிய அளவில் அனுபவிக்க போற. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன் கர்ம வினைகள் எல்லாம் நிச்சயம் காணாமல் போயிடும். உனக்கான பணம் பதவியை நீ பெருசா எதிர்பார்க்கல. பொண்ணும் பொருளும் நான் கொடுக்கணும்னு நீ என்கிட்ட வேண்டி கேட்க கூட இல்லை. உனக்கு தேவையானது என் அருள் மட்டும்தானே. அதை நிச்சயமாக மிக பெரிய அளவில் உனக்கு கொடுத்து உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். நீ நினச்சது எதுவுமே நிறைவேற மாட்டேங்குதுன்னு நம்பிக்கை இல்லாமல் நாட்களை வீணாக்காதே. நான் உன் கூட இருக்கிறதால கூடிய சீக்கிரம் உன் துக்கமும் துயரமும் விலகி போய் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். நீ தேடுறது கிடைக்காது, நீ ஆசைப்படுறது நடக்காதுன்னு நீயே முடிவெடுத்து மனசுக்குள்ள வருத்தத்தை சேர்த்து வைத்து கொள்ளாதே. நீ தேடினாலும் கிடைக்காது நினச்சது தான் இப்போது உன்னை தேடி வரப்போகுது என் செல்வமே. உனக்காக நான் எழுதி வச்சதும் எடுத்து வச்சதும் எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும்? இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் பெற்ற என் அன்பு குழந்தையான உனக்கு நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நீயே ஆசைப்படாமல் இருந்தாலும் உனக்கானதை மிக பெரிய அளவில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்குள்ள எவ்வளவு கோபமும் வருத்தமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் அமைதி இல்லாமல் வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். நீ நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ கவலைப்படாமல் இருந்தீனா உன்னை காக்கும் சக்தியாக நான் இருந்து எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன் மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாய் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ கண்ணீர் வடிக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மன வலியையும் வேதனையை போக்கி உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அத்தனையையும் நீ புன்னகையோடு சமாளிக்கும் விதமாக உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன். நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ நிம்மதியாக இருந்தீனா அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக நடக்க தொடங்கும் என் செல்வமே. இப்போதைக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படி உனக்கு நானே ஒரு நல்ல வழியை காட்டுறேன். சந்தேகம் இல்லாமல் சற்று பொறுமையாக இரு. சரியான சந்தர்ப்பத்தில் சகலத்தையும் உனக்கு இந்த முருகன் அருள்வேன் என நம்பிக்கையோடு இரு. உன்னை படைச்ச எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். உனக்கு எது வேணும் எது வேணாம்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க நானே உனக்கான சரியானதை உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்வமே. நீ இழந்ததை விட 2 மடங்கு அதிகமாகவே உன் கைகளில் கொடுக்க தயாராக நான் இருக்கேன். அதுவும் நீ பொறுமையாக இருந்தினா நீ வேண்டி கேட்டதெல்லாம் கண்டிப்பாக உன்னை வந்தடையும். எப்போதெல்லாம் உன் மனசில் நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு நம்பு. நீ என்னுடைய பக்தன் மட்டுமல்ல, எனக்கு பிரியமான பிள்ளையாகவும் இருக்கிறாய். நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்களும் படிப்படியாக குறைஞ்சு உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். கூடிய விரைவில் உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வரும். நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினைச்சது நடக்கும்படியும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளுக்கும் நான் வெற்றி படிகளை உன் கைகளில் கொடுப்பேன். நான் கையை நீட்டும் போது நீ இறுக்கமாக என்னை பற்றிக்கொள். இந்த முருகன் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இன்னைக்கு வேணா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிறதும் ஆசைப்படுவதும் உன் கைகளில் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல ஆசைப்பட்டது போல உன் கைகளில் வந்து சேரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதமே உன் மனசு தானே. நீ தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. இந்த முருகனும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை விட எல்லாவற்றையும் சிறப்பாக உனக்காக உன் கைகளில் தருவேன்.